ஹாய், வெல்கம் டு தனிஷ் சேனல். எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இஃப்தாரோட சீரீஸ் போட ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு எங்களுக்கு ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி எங்களுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் நிறைய கொடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீஷலும் ஹாப்பர் கிச்சன் இது ரெண்டோட இஃப்தார் பாக்ஸை பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல். லெட்ஸ் see the video. ஃபஸ்ட்டு இதில் சீசனில் சமோசா கொடுத்துருக்காங்க. அது சமோசா எப்படி இருக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும். இதுலேயுமே சமோசா இருக்குது, சிக்கன் சமோசா. இஃப்தார் பாக்ஸ் எப்படி ஆறி போய் தான் வரும்போது சமோசா டேஸ்ட்டு நல்லா இருக்கும். வெஜ்ஜுன்னு நினைக்கிறேன். ஃபில்லிங் சூப்பராக இருக்குது. சீஷல் ஹாப்பர் கிச்சன் சமோசா ரொம்ப ஹார்டு, கடிமுல்ல. மசாலா சீஷல் இது சூப்பர். இது பரவாயில்லையாக தான் இருக்குது. இப்போ அடுத்தது இதில் பகோடா மாதிரி போட்டிருக்கேன். சிக்கன் பகோடாவா என்னன்னு தெரில. இல்லை, ஆனியன் தான். அதில் ஃபுல்லாக கிரைன் ஆகிடுமா சாம்கோவில் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கு. சார் ட்ரை பண்ணுறீங்க. இது ஷவர்மாவா இல்லை இல்லை இது பார்த்தீங்கன்னா ருமாலி ரொட்டிக்குள்ளே 2 கெபாப் பீஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இது ஷவர்மா இல்லை ஆக்சுவலி. ஸோ ரோல் ருமாலி ரொட்டி கெபாபில் ரோல் பண்ணி ஓகேவா இருக்கா? எல்லாமே ஆறுனதுனால நமக்கு எதுவுமே டேஸ்ட் தெரியல. ஆறி போயிருந்தாலும் டேஸ்ட்டு அதில் கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குது. அந்த ரோமாலி ரொட்டியில் அந்த மட்டன் ஷீக் கபாப் தான் அது உள்ள அந்த ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இப்போ இதில் கொடுத்துருக்க ஷவர்மா சாப்பிட்டு வைப்போம். எதுலன்னா சீஷலில் கொடுத்துருக்கு. சீஷலில் ஷவர்மா பழைய சொல்ல முடியாது. அது அவங்களோட சிக்னேச்சர். ஆமாம், சான்சர் ஆதி பண்ணாலும் நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஷவர்மானா எதாவது சொல்லணும். முன்னாடி வீடியோலாம் பார்த்துருப்பீங்களா? அதெல்லாம் ஷவர்மாவே இல்லை. நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். அதில் இது ஃப்ளேவர் இருக்குது இல்லைன்னு. இதுதான் ஃப்ளேவர், பக்கா ஃப்ளேவர், சூப்பராக இருக்குது. இது சாப்பிட்ணும். எஸ், சிக்கன் பார்பிக்யூ தான். ஸோ சிக்கன் பார்பிக்யூ எப்படி இருக்குன்னு ஒரு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இது நோம்பு கஞ்சி கொடுத்துருக்காங்க. யூஸ்வல் நோம்பு கஞ்சி எல்லாமே எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. சீசல் ஆறியே போயிருந்தாலும் டேஸ்ட்டு தனியாக தெரியுது. இது என்னது? சூப்பர். கெபாபா? என்னது? ஆமா, சிக்கன் கெபாப். இல்ல ஆக்சுவலி இதுல 3 டைப்ஸ் சிக்கன் கெபாப் தான் டபுள் போடுது. ஆனா பாத்தீங்கன்னா இதுல 3 டைப்ஸ் இருக்கு. அது எப்படின்னா இந்த ஹைராலி கெபாப் மாதிரி அது போடுவாங்க. அந்த மாதிரி 3 டைப்ஸ் இருக்கு. இது ஒரு டேஸ்ட் பண்றேன். நானும் ஒன்னு எடுத்து பார்க்கறேங்க. ஓகே, மசாலா இந்த இப்படி தான் இருக்கும். இந்த இது நல்லா இருக்கு. இந்த ஒயிட் கலர்ல ஒன்று இருக்கு. சீஷலோட பார்பிக்யூ பார்க்கும்போது இது டேஸ்ட் சூப்பர். அது வேற, இது வேற. ஆனா இது ஆரிய போயிருந்தாலும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. கறி சிக்கன் ஆனா சாஃப்டா இருக்கு. சிக்கன் சாஃப்ட். ஆனா ஆரி போன பிறகு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு பெருசா பிடிக்கல. ஓகே, இப்போ இதுல ஒரு கேரளா டிஷ் ஒன்று வச்சிருக்காங்க. அது பேர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பழம்பொரியா இல்லை பழம்பூரியா? இது நேந்திர பழத்தில் செய்கிறது. ஒரு வீடியோவில் வந்தது. ஆக்சுவலாக ஆம்ஸ்டோரில் ஒன்று ட்ரை பண்ணியிருப்பேன். இந்த இஃப்தார் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமும் இது 1000 மடங்கு நல்லா இருக்குங்க. அப்படியா? ரொம்பவே நல்லா இருக்கு. இது எனக்கு இப்போ பிடிச்சி போட போல இருக்கு. நான் இதுல கூட ட்ரை பண்ணனே. கிரசன்ட்ல வந்தது இது. ஆக்சுவலா இது நல்லா இருக்கு. இது நான் எப்படி சொல்றது, முத சாப்பிட்றவங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சி போயிடும். நல்லா தான் இருக்கு, கரெக்டாக இருக்கு. ஆயில் எதுவும் அதிகமாகலாம் தெரியல எனக்கு. நான் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கு. உங்களுக்கு பிடிக்கல ஏன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்கு. இதில் அது பனானா அப்படியே உள்ள கடியா போட்டுருக்காங்க. அந்த டேஸ்ட்லயே இல்ல. இது மாதிரி புளிக்குது உள்ள பழம். நம்ம பாம் ஸ்டோர்ல சாப்பிட்டதுக்கு இது நல்லா இருக்கு. அங்கே என்னால் வாயில கூட வைக்க முடியல. அது வாயில வச்சு கொம்புற மாதிரி ஆகி போச்சாங்க. மட்டன் மந்தி ரைஸ். மட்டனா சிக்கனா? மட்டன்
இங்க பாருங்க. எனக்கு வந்து சிக்கன் பிரியாணி வித் 1 எக்கோட கொடுத்துருக்காங்க. மட்டன் மந்தி ரைஸ்ல ஒரு டேட்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ரைஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். திராட்சைலாம் போட்டிருக்காங்க. இதுவும் அதே தான் சொல்லுவேன். ஆறி போனாலும் டேஸ்ட்டு அருமையாக இருக்குது. அருமைனா அருமை. இதில் மட்டன் பீஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் எப்படி சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். கொஞ்சம் ரஃபாக இருக்க மாதிரி இருக்குது. இருக்கு வரல. இந்தாங்க வாங்க ட்ரை பண்ணுவோம். பீஸ் ஃப்ளேவர் இருக்குது, டேஸ்ட்டும் இருக்குது. எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. குறை சொல்கிற மாதிரி இதில் ஒன்றுமே இல்லை. நல்லா இருக்குது. எனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. ஃப்ராங்க் என்னன்னா ஜைட்டூனோடது இது இன்னும் பெட்டராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இல்லை எனக்கு தெரிஞ்சு ரைஸோட ஃப்ளேவரே எதுவுமே. இது வந்து அரேபியன் ரைஸ், மந்தி ரைஸ். இது அரேபியன் ரைஸ் வேறு. ஜைட்டூன் இருக்குது அரேபியன் ரைஸ். இது மந்தி ரைஸ். இல்லை அதுலேயுமே எனக்கு இது ஓகேவா தான் இருக்குது. இதில் நீங்கள் அதில் சரி நம்ம அதை பார்த்துருவோம். சிக்கன் கொடுத்துருக்காங்க. சிக்கன் ஓகே, ரொம்ப சாஃப்டாக இல்லை. ரைஸ் பிரியாணியுமே ரைஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக குக் ஆகிருக்கலாமோன்னு தோணுச்சு எனக்கு. அவ்வளோதான். மற்றபடி டேஸ்ட் பிரியாணியோட அந்த டேஸ்ட் இருக்குது. ரைஸ் மட்டும் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்குது. 12 மணிக்கு செஞ்சுட்டாங்க. டபுள் போட்டு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆமாம் நல்லா இருக்கு. பட் ரைஸ் அந்த எப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதில் வந்து பரோட்டா ஆறி போன பிறகும் பிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் வருது. தேங்காய் நல்லா இல்லை, நார்மல் பரோட்டா. சிக்கன் கிரேவி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கிரேவி தெரியுதா ஏதாச்சும்? சிக்கன் கிரேவி. அது ஓகே. என்ன டைப் ஆஃப் கிரேவி? சிக்கன் கிரேவி, தெரியல. சிக்கன் பட்டர் மசாலா. பட்டர் சிக்கன் மசாலா அதான் சொன்னேன். பட்டர் சிக்கன் மசாலா. பட்டர் சிக்கன் மசாலா ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. கிரேவி கரெக்டாக இருக்கு. கிரேவி திக்னஸ் சூப்பராக இருக்கு. கறியும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிள்ளி பரோட்டா கொடுத்துருக்காங்க வித் சம். இது மட்டனா சிக்கனா? சிக்கன் பீஸ். இதையும் ட்ரை பண்ணிடலாம். நல்லா ஊறி போயிருக்கு குழம்பு ஃபுல்லாக பேக்கிங்கில் வந்ததுனால. அதனால தான் கிழி பரோட்டா. அது கீச்சு சாப்பிட்லாம் போல இருக்கு. எனக்கு புட்டு கொடுங்க. 2 பரோட்டா இருக்கு. 2 பரோட்டா நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதை நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு பரோட்டா. நல்லா ஊறி. இது ஆக்சுவலி இதோட பேக்கிங்கே இப்படி தானே இருக்கும். அந்த கிள்ளி பரோட்டான்னும் போது இது ஃபுல்லாக இது பண்ணி குக் பண்ணுவாங்க. நல்ல ஃப்ளேவர் மசாலா எல்லாம் டேஸ்ட் நல்லா ஊறி. சிக்கனுமே நல்லா சாஃப்டா இருக்கு. இல்ல ஆக்சுவலா எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஃப்ரூட்ஸ், கட் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கட் ஃப்ரூட்ஸ். அது எப்பவுமே எல்லாத்துலயும் வைக்கிறது ஒரு வாட்டர் பாட்டில். இந்த நோம்பு கஞ்சி அடியும் கொடுத்துருக்காங்க. நோம்பு கஞ்சி நான் இது ட்ரை பண்ணிட்டேன். யூஸ்வலாக எப்பவுமே இருக்கிற நோம்பு கஞ்சி மாதிரி தான் இருக்கு. இப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்க. அலிம் சரி கையில நல்ல கறி, நல்ல ஸ்மாஷ் ஆகி அப்படியே. இது வந்து தேங்க்ஸ் வாய் வச்சுனே கரைஞ்சின் போது இது அலிம் ஸ்பூன் கிடைச்சிச்சு. அப்படி இருக்கு. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. இருங்க நான் எந்த ட்ரை பண்ணுறேன். எனக்கும் ஹலீம் கொடுத்துருக்காங்க. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் டு பி ஃப்ராங்க் இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன். எனக்கு எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. இது நல்லா தான். பிரியாணி மசாலாலாம் எப்படி பண்ணுவோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது எல்லாமே பிரியாணியை அரைச்சி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதுதான் ஹலீம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இதான் ட்ரை பண்ணுறேன். வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். மட்டனை போட்டு நல்லா ஃபுல்லாக மேஷ் பண்ணி பண்ணுவாங்க. ஃபுல்லாக பிரியாணியோட மசாலா நல்லா இருக்கு. இந்த நோம்பு கஞ்சி சாப்பிடணும் எப்போ ஆசை வந்தோன்னா இந்த இர்ஃபான் வீடியோவில் போடுவார். நோம்பு கஞ்சி ஒன்றுவார். சரி அதுக்காகவே நான் அதை நோம்பு கஞ்சியில் கறியெல்லாம் போட்டிருக்காங்க. நோம்பு கஞ்சியில் எப்போவுமே போடுவாங்க சிக்கன் ஆர் மட்டன். வெஜ்ஜுன்னும் போது எனக்கு என்னோட பர்சனல் தாட்டி யாரும் இதில் சாம்பாரில் கறி போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஆனால் இது இப்படி தான் டேஸ்ட் எனக்கு தெரியாது. யாரும் புண்படுத்துறதுக்கெலாம் கிடையாது. எனக்கு தோன்றதை தான் நான் சொல்கிறேன்.
அவ்வளோ இதோ பாருங்க சிக்கன் பீஸ். ஆமாம், சிக்கன் பீஸ் சிக்கன் பீஸ். நோம்பு கஞ்சில தால் போடுவாங்களோ? பருப்பு அதான் இல்ல தால் போடுவாங்க. ஆனா இது அப்படி இல்ல, இதுல தால் போட்டிருக்காங்க. அதுதான் எனக்கு ஆமா, சாம்பார்ல வந்து கறி போட்டு சாப்பிடுறது. சிறுபருப்பு போட்டிருக்காங்க நினைக்கிறேன். சிறுபருப்போட டேஸ்ட் தான் இருக்கு இதுல. இத கம்பேர் பண்ணும்போது சீஷல்து நல்லா இருக்கு. ஓகே, நைஸ். டெசர்ட் ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு குலோப் ஜாமுன் வச்சிருக்காங்க. எனக்கு ஒரு குலோப் ஜாமுன் வச்சிருக்காங்க. இருங்க இதை ட்ரை பண்ணிடுங்க. ஏன் ஆக்சுவலி நல்லா சாஃப்டா குக் ஆயிருக்கு குலோப் ஜாமுன். இங்க பாருங்க, நல்லாவே நல்லா இருக்கு. நல்லா ஊறி நல்லா சாஃப்டா குக் ஆயிருக்கு. இதுல வந்து ரெண்டு டெசர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு குலோப் ஜாமுன் அதை விட ஒன்றும் சாஃப்டா இருக்கு. பால் கரைஞ்சின் போது சாப்பிட்டு வருங்க. ஒன்றும் ஸ்வீட்னா தெரியல. இது வந்து சீஷல் சூப்பரா இருக்கு. ஸ்வீட் பார்த்துக்கோங்க, பாதாம்லாம் வச்சு கொஞ்சம். பாதாம் இல்லைங்க, நடுவில் பாதாம் வச்சிருக்கிறது தான் நான் சொல்ல வர்றேங்க. கேளுங்க ப்ளீஸ். ரவையில் ஏதோ கேக் பண்ணியிருக்காங்க. ஸ்வீட் சாரி, ரவையில் எக் போட்டதா? இது வந்து முஸ்லீம் டிஷ் தான், நம்மளுக்கு சாப்பிடும்போது தெரியும். அது எப்படி முஸ்லீம் டிஷ்? பாய் கல்யாணத்தில் சாப்பிடுங்க. இப்போ வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸாக என் சன்னை கூப்பிட போகிறேன். வாங்க. ஸ்வீட் அது உங்களுக்கு வேற ஏதாவது ட்ரை பண்ணுமா? டயலாக் गाइस. ஆமா, உங்களுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை ட்ரை பண்ணுங்க. இது வந்து காப்பர் கிச்சனோட பிரியாணி. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. செம்மையா இருக்கும். அது ட்ரை பண்ணுங்க. அது வந்து சீஷலோட மந்தி ரைஸ். பசியில் இருக்கீங்களா? எல்லாம் செம்மையாக இருக்குன்னு சொல்கிறீங்க. சிரிப்பு வருதா உங்களுக்கு? சொல்லுங்க गाइस. மந்தி ரைஸ் गाइस ஏன்னா அவனோட பிரியாணி லவர். அவன் வந்து காரமா சாப்பிடுறேன். அவன் ஒரு பிரியாணி லவர். அதனால அவனுக்கு பிரியாணி தான் பிடிக்கும். பிரியாணி எப்படி இருந்தாலும் அவனுக்கு பிடிக்கும். இது குழந்தைங்களுக்கான ரிவ்யூ. பொட்டேட்டோ சாப்பிட்டு பாருங்க. பரவாயில்ல. Thank you guys சொல்லு. Thank you guys. அடுத்த வீடியோல பார்க்கலாம். Bye. லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஓகே. வர்த்தா வர்த்தில சீரிஸ்ல எது வர்த்துன்னு பார்த்தீங்கன்னா சீஷல் 100% சீஷல். அவனோட எல்லாமே லைக் ரொம்ப நல்லா இருக்கு. எதுவுமே வந்து குறை சொல்ல முடியாது. எல்லாமே பெஸ்டா இருந்தது. இதுவுமே நல்லா தான் இருந்தது, குறைலாம் கிடையாது. பட் ஒரு சிலது மட்டும் எஸ்பெஷலி பிரியாணியுமே வந்து பேக்கிங் நல்லா தான் இருந்தது. அதில் எதுவும் குறைலாம் சொல்ல முடியாது. டேஸ்ட் வைஸ் பார்த்தா சீஷல் தான். ஆமாம், ஆரியே போனாலும் டேஸ்ட்டு தரமாக இருக்குது. அதில் வந்து ஆரியே போயிருந்தாலும் ஒரு சில டிஷ்ஷில் வந்து அந்த டேஸ்ட்டு குறையுது. அதுதான் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுப்பீங்க? நான் 10க்கு வந்து 9 கொடுத்துருவேன். இதுக்கு நான் 10க்கு 9 தருவேன். இதுக்கு 10க்கு 8 தருவேன். ஆக்சுவலி ரொம்ப டீசெண்டான ஒரு இதுதான். பட் ஸ்டில் கொஞ்சம் ஒரு சிலதுல மட்டும் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருந்ததுனால மற்றபடி எனக்கு பர்சனலாக பிரியாணி நான் ரொம்ப பிடிக்கும். அந்த பிரியாணி 12 மணிக்கு போட்டுருக்காங்கனால எனக்கு அதில் அப்புறம் மற்றது ஐட்டம்லாம் ஓகே. 10க்கு வந்து 7 கொடுப்பேங்க. அதனால பேக்கிங் எல்லாமே நல்லா வந்தது. இதோட இந்த இஃப்தார் சீரிஸோட வீடியோ முடியுது. இதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து நீங்கள் ஓஜி சீரீஸில் வந்து எல்லாத்தையும் பார்க்கலாம். லைவ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் ஒரு கமெண்ட்டு பெருசாக பண்ண மாட்டேங்க, லைக்கும் பண்ண மாட்டேறீங்க. ஆனால் வியூ போது லைக் ஏறுது, திடீர்னு லைக் குறையுது. அது எப்படி குறையுதுன்னு எங்களுக்கே தெரில. சரி, ஓகே, பிடிச்சிருந்தா இந்த மாதிரி அப்படியே ஒரிஜினல் வீடியோ தெரியணும்னா எங்கள் ஹானஸ்ட் ரிவ்யூ ஆக்சுவலி நாங்கள் எங்கேயோ பெய்டதெல்லாம் இல்லை, ஹானஸ்ட் ரிவ்யூ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் டிங் 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 அடிச்சிட்டு போங்க. Thank you so much. Bye.